அனைவருக்கும் அன்பு வணக்கம். போன பதிவில் நம்ம அதிகாலை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும் பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எவ்வளவு அற்புதங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அது சம்பந்தமான இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டால் மட்டும் போதுமா? காலையில் இருந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி எப்பயும் போல் நான் கேட்டுட்டு என்ன கேட்கணுமோ எனக்கு தேவையான விஷயங்களை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு அதோடு நான் என்னோடய வேலைகளை பார்க்குறேன் அப்படின்னா என்னோடய கேட்ட விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. ஸோ அதை தாண்டி இந்த பிரபஞ்சத்திடம் நாம் கேட்ட அனைத்தையும் நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னா இன்னும் என்னென்னலாம் நமக்குள்ள குவாலிஃபிகேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறத முக்கியமாக சில விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, ஏதாவது கிளாஸஸ் எடுக்கிறீங்களா, ரிலேஷன்ஷிப் பற்றியோ ஈர்ப்பு விதியை பற்றியோ கிளாஸஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதை பற்றின ஒரு சில தெளிவு நான் கொடுக்க விரும்புகிறேன். நான் எந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், எந்த ஈர்ப்பு விதி பயிற்சி, இந்த மாதிரியான கிளாஸ் எதுவுமே நான் எடுக்கலை. நான் எடுத்துகிட்ருக்கிற கிளாஸஸ் யூஷுவலாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கிளாஸஸ் சொல்லி கொடுத்துட்றேன். மலர் மருத்துவத்தை பற்றி 2 நாள் வகுப்பில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய வைக்க முடியும். இது ரெண்டும் எதுக்காக எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இன்றைக்கி நான் எந்த ஒரு அலோபதி மருத்துவத்தை தேடி நம்ம மேக்ஸிமம் நம்மளோட நோய்களுக்கு போகாமல் நம்மளை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மருந்தில்லா மருத்துவமான வலியில்லா மருத்துவமான அக்குபஞ்சர் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பேசிக் அண்ட் அட்வான்ஸ் படிக்கும் பொழுதே உங்களை நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு உங்களால் மாற்றம் எடுத்துக்கிட்டு வந்திருக்க முடியும். அதே போல் எல்லா நோய்களுக்கும் முதல் காரணமான இந்த மனது, அந்த மனதிற்குள் ஏற்படும் அந்த உணர்வுகள், அந்த எமோஷன்ஸை எப்படி ஸ்டேபிளாக, அதாவது சமநிலையில் வச்சுக்கிட்டாலே எந்த நோயுமே வராது. நோய்க்கு முதல் காரணமே மனம்தான். அப்போது அந்த மனசை சமநிலையில் வச்சுக்கிட்டோன்னா கோபம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, சந்தோஷம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை தான். ஸோ நோய் தான். ஸோ இது மாதிரி எல்லா உணர்வுகளுமே அதிகமும் ஆகாமல் குறைவும் ஆகாமல் சமநிலையில் இருக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு எந்த நோயும் வராது. இதை பற்றிய புரிதல்கள் தான் இந்த மலர் மருத்துவம். அதை தாண்டி நாம் பிறந்த நோக்கம் என்ன, நம்ம இந்த வாழ்வியலின் நோக்கம் என்ன, எதுக்கு பிறந்திருக்கோம், நம்ம என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம், ஆன்மீகத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவலை நோக்கி போகணும் அப்படின்னா என்னென்ன நமக்குள்ள மாற்றங்கள் இருக்கணும், இதெல்லாமே இந்த மலர்கள் உங்களுக்கு புரிய வச்சிடும். ஏன்னா இந்த மலர்கள் 38 மலர்கள் இருக்குது. இந்த 38 மலர்களுமே உங்களை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த மலர்கள். அப்போது நமக்கு முதல்ல நம்மளை பற்றி தெரிஞ்சாதான் நம்ம அந்த இயற்கை கூட எப்படி இணைய முடியும். அதற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மலர் மருத்துவம். அதனால் இது ரெண்டுத்தையும் நான் கிளாஸாக எடுத்துகிட்ருக்கேன். இப்போது ஒரு கம்யூனிட்டி டேப்பில் ஒரு பதிவு போட்டிருப்பேன் நான். அதாவது ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி, தன்னை அறிதல் தான் அதுவும். என்ன அப்படின்னா அதில் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய பெரிய பயிற்சிகள், அதில் அப்படி டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்து எப்படிலாம் உங்களை பிரபஞ்சத்தோடு இணைய வைக்கலாம் அப்படிலாம் நான் எடுக்கவே இல்லை. அதில் நான் போட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்வியல் முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பிரபஞ்சத்திட்ட கேட்குறோம், அது நமக்கு கொடுக்கல அப்படின்னா என்னென்ன, ஏன் அப்படின்னா கேட்டால் மட்டும் பத்தாது. ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யணும். அது என்னவா இருக்கணும் அப்படின்னா நம்ம உடலும் மனதும் நம்ம கேட்குறதுக்கு தகுதியானதாக இருக்கணும். அப்போ நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம கேட்டதை நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து அடைய முடியும். அப்போ அந்த உடலை எப்படி வச்சுக்கிறது, அதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கலான்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் 3 நாள் கிளாஸாக நான் அதை போட்டிருக்கேன். ஸோ அதோட அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். என்கிட்ட பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிங்கன்னா அதோட அமௌண்ட் ஏன் நான் பொதுவாக போடலைன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து வரும். அதனால் நீங்கள் அந்த அமௌண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த அமௌண்ட்க்கு நம்ம இவ்வளோ தூரம் கற்றுக்க முடியுமான்னு. ஏன்னா ஒரு ஃப்ரீயாக கொடுத்துருக்கலாம், பட் அதற்கு மதிப்பு இல்லைன்னு நான் நிறைய விஷயங்களில் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது நம்ம கையிலேருந்து காசு கொஞ்சமாவது நம்ம செலவு பண்ணால் தான் நம்ம அதுக்கு உண்டான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கிளாஸில் உங்களுக்கு என்ன தேவை இந்த வாழ்வியலுக்கு, ஒரு பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து நம்ம தேவையான விஷயங்களை வாங்கிக்க முடியும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு என்னென்ன விஷயங்கள், நம்ம உடம்பும் மனசும் சரியான ஒரு சக்தி ஓட்டத்தில் இருக்கணும். அப்போ உடம்புக்கு என்ன தேவை, உணவு இருந்தால் தான் உடம்பை வளர்க்க முடியும். உடம்பை வளர்த்தாதான் உயிரை வளர்க்க முடியும். உயிரை வளர்க்கும் பொழுது நம்ம ஆன்மாவும் உயிரோட கலந்த இந்த ஆன்மாவும்
ஆன்மாவுக்கும் உயிருக்கும் உடலுக்கும் என்ன சம்மந்தம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம முதல்ல உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இது ரெண்டும் முக்கியம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு இதில் ஃபுட்டை பற்றியும் சொல்லுவேன். ஒரு டே காலையிலேருந்து நைட் வரைக்கும் எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கலாம். இதில் உங்களுக்கு ஒரு சில தியானம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த தியானம்லாம் இது என்ன தியானமானே உங்களுக்கு டவுட் இருக்கும். ஆனால் அதை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் செய்யணுன்ற அவசியமே இல்லை இந்த பிரபஞ்சத்தை உணர, நாம் கேட்டதை அடைய. அதனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஃபுட்டை பற்றி சொல்லிடுவேன். அந்த டே ஃபுல்லாக நீங்கள் என்ன மாதிரியான எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ உடல் நோய்களும் அதில் உங்களுக்கு சரியாகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மனசை எப்படி அமைதியாக வச்சுக்கணும்னு சொல்லுவேன். மலர் மருந்துகளை பற்றியும், எதற்காக அந்த மலர் மருந்துகள்ன்றதை பற்றியும் ஒரு மேலோட்டமான பார்வை, அதே போல் பிரபஞ்சம் பற்றிய ஒரு பார்வையும் இருக்கும். எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம், என்ன மாதிரியான எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். அதர்வைஸ் இந்த கிளாஸில் அப்படியே ரொம்ப பெரிய டெக்னிக், செய்ய முடியாத விஷயம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஆல்மோஸ்ட் அது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதை நீங்கள் பட் அதை ப்ராப்பராக எப்படி கொண்டு போகணுன்னு இருக்குல்ல, அதுக்காக தான் இப்போ நான் ரீசெண்டாக இந்த கிளாஸ் நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னாலும் நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம போன பதிவில் பார்த்தோம், பிரபஞ்சம் நம்ம கேட்டதை கொடுத்துரும். அதுவும் அதிகாலை நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களை பிரபஞ்சம் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத நம்ம போன பதிவுகளில் பார்த்தோம். நிறைய பேர் நம்ம அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து தியானம் பண்ணி நமக்கு தேவையானதை கேட்டுட்ருக்கோம். சரி, இப்போ கேட்டு மட்டும் முடிச்சிட்டேன். ஒரு தியானத்தில் உட்காடுறேன், நான் கேட்டு முடிச்சிட்டேன், எனக்கு என்ன வேணும் நான் கேட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா போதுமா, நடந்துருமானா அதை தாண்டி என்ன நம்மக்கிட்ட இருக்கணும்? முக்கியமாக முழுமையான நம்பிக்கை இருக்கணும். இந்த விஷயம் நான் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டிருக்கேன், இது நடந்தே தீரும் அப்படின்னு 100% இல்லை 200% நம்ம நம்பணும். எப்போதுமே கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி வந்ததுன்னா நீங்கள் முழுமையாக கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை கேட்டதுக்கப்புறமும் எனக்கு பயம் இருந்துகிட்டே இருக்குது, சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குன்னா நீங்கள் அந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பலை. அப்போ நான் எப்படிங்க முழுமையாக நம்புறதுன்னு? ஏன் உங்களால் நம்ப முடியலன்னா உங்கள் மனசு சரியில்லை, உங்கள் மனசில் சந்தேகம் இன்னும் இருக்குது, முழுமையான நம்பிக்கை வரல. ஏன் அப்படின்னா மனசும் சரியில்லை, நம்மளோட உடம்பு உபாதைகளாலும் சில நேரங்கள் மனம் பாதிக்கப்படும், மனசில் ஏற்படுற சில விஷயங்களாலும் உடலும் பாதிக்கப்படும். இப்படி உடலும் மனமும் பாதிக்கப்பட்டது அப்படின்னா நம்மளால் ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை கேட்கவே முடியாது. சொல்லியிருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்க, அதை பண்ணுறோம், நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் சில நேரங்களில் எனக்கு நடக்கவே மாட்டேங்குதுன்னு இன்றைக்கும் நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்குறோம். அதுக்கான காரணம் என்னென்னா அந்த மனசும் உடம்பையும் ஒருநிலைப்பட்டு நம்ம கேட்குறது இல்லை. அதுதான் ஃபோக்கஸ். மனசு உடம்பு ஒரே சீராக ஒரே ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்போ ஒரே நிலையில் நம்ம கேட்கும்போது இந்த மனசையும் உடம்பையும் இணைச்சு ரெண்டுத்துக்குமே ஒரே நேர்கோட்டில் வச்சு நீங்கள் உங்களோட விஷயங்களை கேட்டிங்கன்னா நிச்சயம் அது நடந்தே தீரும். அப்போது மனசும் உடம்பும் முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட முழுமையான நம்பிக்கை ஏற்படும். அப்படி நீங்கள் முழுமையான நம்பிக்கை ஏற்படும் பொழுது நீங்கள் கேட்குற அத்தனை விஷயங்களும் நடந்தே தீரும். எழுதி வச்சுக்கோங்க. எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதை பற்றின, இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டிருக்கீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்டனா, நீங்கள் இந்த மனசையும் உடம்பையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு முழு நம்பிக்கையோடு கேட்கும்போது என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? நீங்கள் கேட்டதுக்கான விஷயங்கள் என்னமோ அது சம்மந்தப்பட்ட அத்தனை தகவல்களையும் எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த பிரபஞ்சம் உங்கள் கண்ணு முன்னாடி காட்ட ஆரம்பிக்கும். இதுவே உங்களோட ஃபஸ்ட்டு சிம்டம்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நான் கேட்டது நடக்குது அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா அது சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் அது காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அந்த நம்பிக்கையை முழுமையாக வச்சாதான் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பிரபஞ்சம் கையில் எடுத்து நீங்கள் கேட்டதுக்கான வேலையை செஞ்சிட்ருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் முழு நம்பிக்கையோடு கேட்டிருக்கீங்களா, அதுதான் முக்கியம். அந்த நம்பிக்கை தான் முக்கியம். ஸோ நான் ஒரு விஷயத்தை கேட்டுட்டேன், ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி இதை வேணும் அதை வேணும்னு கேட்டுட்டு நான் சும்மா இருக்கேன்னா அப்படி கிடையாது. என்ன விஷயம் நடக்கணும்னு நீங்கள் கேட்டுருக்கீங்களோ, இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேலை கிடைக்கணும்னு கேட்டுட்டு வேலை கிடைச்சா நீங்கள் எப்படிலாம் இருப்பீங்கன்றதை விஷுவல் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டிலே உட்காந்துருந்தா எந்த காரியமும் நடக்குமா? நமக்கே தெரியும். ஸோ எதுவுமே நடக்காதுன்னு. அப்போ நம்ம அதுக்கு உண்டான முயற்சிகளில் இறங்கணும். நான் பிரபஞ்சத்தை கேட்டுட்டேன், அது தானாக கொண்டு வந்து வாசக்கதவை தட்டி இந்தாப்பா நீ வேலை கேட்டியா அப்படின்னு கொடுக்குறதுக்கு போஸ்ட்மேன் வேலையை அது பார்க்குறது இல்லை. ஸோ அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்டதுக்கப்புறம் முழு நம்பிக்கையோட நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப தெளிவாக ஏன்னா அது நடக்க போகுது இல்லையா, கண்டிப்பாக நடந்தே தீரும் தானே, அதில் எந்த மாற்றமும் இல்லைல்ல, அந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களே. அப்போ உங்கள் முயற்சிகளை அந்த வேலைக்கு உண்டான அது சம்மந்தப்பட்ட தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. அது சம்மந்தப்பட்ட என்னெல்லாம் உங்களால் அதில் உங்களை உயர்த்திக்க முடியுமோ, அந்த ஒரு இன்டர்வியூ கூப்பிடுறாங்க, ஒரு வேலைக்காக போகிறீங்கன்னா அதில் எவ்வளவு நீங்கள்
என்ன சொல்லலாம், உயர்நிலையில் இருக்கீங்களோ எல்லாத்த பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு கான்ஃபிடென்ட்டோடு போவீங்கள்ல, அந்த முயற்சியை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்பிக்கை வச்சுட்டேன்ட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அது சம்மந்தப்பட்ட முயற்சியை நீங்கள் பண்ணும்போது அது சம்மந்தப்பட்ட அத்தனை தகவல்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ இந்த ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகணும்னா அங்கே என்ன மாதிரியெல்லாம் நடக்கும், என்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கு அந்த தேவைகள் இருக்குங்கிறத யார் மூலமோ அந்த கம்பெனியை பற்றியோ இல்லை அங்கே வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு அறிமுகமாகலாமா, இல்லை அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு வீடியோ மூலியமாகவோ ஒரு மனிதர்கள் மூலியமாகவோ உங்களுக்கு கிடைச்சே தீரும். ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கிறது என்ன விதமான கார், அந்த கார் உண்மையிலே இதை விட இன்னும் பெட்டராக இருக்குமா, இல்லை இதுதான் ரொம்ப நல்லதா, அதை பற்றின அத்தனை விஷயங்களும், இல்லை இங்கே வாங்கினா சீப்பாக இருக்கும், இங்கே வாங்கினா இந்த பொருள் தரமாக இருக்கும் அப்படின்னு அத்தனை நல்ல விஷயங்களும் இந்த பிரபஞ்சம் நீங்கள் எது சம்மந்தப்பட்டது கேட்குறீங்களோ அது சம்மந்தப்பட்ட அத்தனையும் உங்ககிட்ட அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் தகவல்களை. ஸோ ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் எதை ஆசைப்படுறோமோ கண்டிப்பாக அதை அடைந்தே தீர்வோம். இந்த பிரபஞ்சத்திடம் நம்ம எதை கேட்கிறோமோ அந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக நிச்சயமாக உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தே தீரும், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் எப்போ முழு மனதோட மனசை அமைதிப்படுத்தி நம்மளுக்கு கேட்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த அமைதிக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. உணர்வு மூலியமாக கேட்கணும், வாய் வார்த்தைகள் இல்லை. உணர்வு மூலியமாக உங்கள் ஆசைகளை இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்தணும். எப்படி அப்படின்னா, அந்த வார்த்தைகளாக எனக்கு கிடைச்சா போதும், எனக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும், நான் இதை அப்படியாவது கார் வாங்கணும், ஏன்னா அடுத்தவன் வாங்கியிருக்கான் நானும் வாங்கணும், அவனுக்கு நல்லா வேலை கிடைச்சிச்சு எனக்கு வேலை கிடைக்கணுங்கிறது ஒரு செய்தியாக தான் இந்த பிரபஞ்சத்திற்கு நம்ம அனுப்புவோம். ஆனால் ஒரு ஆசைப்படுதல்னு இருக்குல்ல, ஆசைப்படும் போதே அந்த உணர்வுக்குள்ளே நம்ம போயிடுறோம்ல. ஒரு சின்னதாக எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமா, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை, நான் என்ன வச்சே நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போதே அந்த சுவையும் அந்த டேஸ்ட்டும் அந்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்ற அந்த உருவகமும் என்னோட கண்ணுக்குள்ளேயும் என் மனசுக்குள்ளேயும் வந்து ஓப்பனாக சொல்லலாம், ஐயோ எனக்கு எச்சி உருது வாயில் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அப்போது அந்த ஐஸ்கிரீம்னு சொல்லும் பொழுதே எவ்வளோ உணர்வுகள் வெளிப்படுது பாருங்கள். ஆசை வெளிப்படுது, அந்த டேஸ்ட்டு வெளிப்படுது, அதுக்குள்ளே நமக்கு அந்த நாக்கில் எச்சில் ஊற ஆரம்பிச்சிருந்தா அந்த டேஸ்ட்டை நம்ம உணர்றோம். இதுதான் உணர்தல். இந்த உணர்தலை நீங்கள் ஷோ பண்ணி காட்டணும் பிரபஞ்சத்துக்கு, இதுதான் முக்கியம். அதனால் நம்மளோட ஆசைகளை இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்வாக வெளிப்படுத்துங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கும்போது அது கிடைச்சா நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கன்றத அந்த உணர்வுகளால் வெளிப்படுத்துங்க, வார்த்தைகளால் கிடையாது. வார்த்தைகளே தேவை இருக்காது உணர்வுகளை வெளிப்படுத்திருக்க. அன்பை காட்டலாம், கருணையை காட்டலாம், இது எல்லாத்தையும் நம்ம உணர்வுகளால் தான் காட்ட முடியும். அன்பாக இருக்கேன்னு வார்த்தைகளில் சொன்னால் என்ன புரியும்? ஆனால் அந்த அன்பை ஒரு 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 தட்டி கொடுத்தல் மூலமாகவும், ஒரு கட்டி பிடித்தல் மூலமாகவும், முத்தம் தருதல் மூலமாகவும் ஒரு குழந்தைகிட்ட கூட நம்ம வெளிப்படுத்தணும். அப்படின்னா இதெல்லாம் பண்ணால் தான் அந்த குழந்தைக்கு புரியும். அந்த குழந்தைகிட்ட போய் நான் அன்பாக இருக்கேன்னா அதுக்கு என்ன புரியும்? அப்போது இதெல்லாம் அந்த தொடு உணர்வு, ஸ்பரிசம், நம்ம டைம் கொடுக்குறது, அவங்களோட ஒர்க்கை ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஒருத்தங்களோட அன்பை நம்ம காட்டுறோங்கிறது உணர வைக்கிறது. ஸோ அந்த அன்பு உணர்ந்து தான், அந்த அன்பை உணரும் பொழுது தான், அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் உணரும் பொழுது தான் அந்த உணர்வு எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக அந்த வேலை நடக்கும். ஸோ இந்த பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப கருணையானது, ரொம்ப ரொம்ப பாசமானது, ரொம்ப ரொம்ப அன்பானது. நீங்கள் என்ன கேட்டாலும் தருங்க, என்ன கேட்டாலும் தரும். சரியாக கேட்குறோமா, நம்பிக்கையோடு கேட்குறோமா, திட மனதோடு கேட்குறோமா, முழு நம்பிக்கையை வைக்கிறோமான்றது மட்டும்தான் அந்த பிரபஞ்சத்திற்கு தேவை. அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்? பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டா இது நடந்துடும், அது நடந்துட்டோன்னே நான் இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குன்னு முழுமையாக நம்பி அது நடந்தால் அடுத்து என்ன செயல் செய்வோமோ அதை போல் சந்தோஷமாக நம்ம இருக்க ஆரம்பிக்கணும். அதை கேட்டுட்டு தூளை கூட சந்தேகம் இல்லாமல் நம்ம வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும். இது மட்டும் போதுமா அப்படின்னா இதெல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் நமக்கானது இல்லையா? ஸோ ஒரு பொதுவாக இந்த பிரபஞ்சம் எப்படி சிந்திக்கும் அப்படின்னா, எல்லார் மேலேயும் இந்த அன்பும் கருணையும் நமக்கு வரணும். அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட குணமும் கூட. எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பாகவும் கருணையாகவும், நான் எத்தனையோ வீடியோக்களை திரும்ப இதை தான் சொல்கிறேன், முக்கியமாக யார் மனதையும் நோகடிக்காமல் கஷ்டப்படுத்தாமல், அது உங்களை கஷ்டப்படுத்திட்டு போனவங்களாகவே இருக்கட்டும், எந்த வார்த்தைகளுமே அவங்கள நோக்கி நம்ம வீச வேண்டாம். அவங்களுக்குள்ளேயே அந்த மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதுவே அவங்கள கேள்வி கேட்கும். நம்ம பண்ணது தப்பா சரியா அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் மனசாட்சி இருக்குங்க. பொதுவாகவே எல்லாரும் நல்லவங்க தான். ஒவ்வொரு சூழ்நிலையின் காரணமாக அதை எப்படி அவங்களுக்கு காட்ட தெரியாததுனால அடுத்தவங்களை காயப்படுத்திட்டு போயிடுறாங்க. ஆனால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், காயப்படுத்திட்டு போன ஒவ்வொருத்தருமே அவங்க மனசுக்குள்ளே நம்ம பண்ணது தப்பு தானே அவங்களுக்கு நிஜமாக தெரியும். ஆனால் அது அவங்கள வெளியில் அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஈகோ அப்படிங்கிறது அந்த தப்பை ஒத்துக்க வைக்காது. இல்லை
ஒத்துக்கிட்டாலுமே சில பேர் எனக்கு தெரியும் நான் பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு தெரியும், ஆனாலும் நான் வந்து இறங்கி போய் நான் அதில் போக மாட்டேன்னு சொல்லும்போது பாவம் அவங்க அறியாமையில் இருக்காங்கன்னு விட்டுடுங்க. அறியாமையில் தான் இன்னும் இருக்காங்க. இந்த பிரபஞ்சம் இன்னும் முழுமையாக அவங்கள ஆட்கொள்ளலை. இந்த இறைவன் இன்னும் முழுமையாக அவங்கக்கிட்ட அந்த ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்கல. அது அப்போது அவங்க அந்த கர்மாவின் சுழற்சியில் அவங்க இருக்காங்க. அது முடிஞ்சு அவங்க தெளிஞ்சு வரும் பொழுது அவங்களுக்கு இந்த இறைவனும் இந்த பிரபஞ்சமும் மனசு வச்சா அந்த அன்பை திரும்ப கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமலேயும் போகலாம். அது அவங்களோட லைஃப் லெசன் அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதை விட்டுடுங்க. அதனால் இந்த கொஷின் எதுக்காக நான் சொன்னேன்னா, அன்பு காட்டுன்னு சொல்கிறீங்களே, எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டு போனவங்களுக்கு எப்படி அன்பு காட்டுறதுன்னு கேட்டவங்களுக்காக இந்த பதிலை நான் இப்போ சொன்னேன். ஸோ அதை தவிர்த்து அத்தனை உயிர்களிடமும் அன்போடையும் கருணையோடும் முக்கியமாக நமக்கு கிடைச்சிட்ருக்கிற அத்தனை விஷயத்துக்கும் நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து கொடுக்கும். இதை நிச்சயமாக அனுபவிச்சவங்களுக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால் எந்த கவலையும் இல்லாமல் யார் மனசையும் நோக்கடிக்காமல் நான் செய்கிறது கரெக்டா அப்படின்றது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும்ல. தப்புனாலும் அதை காட்டி கொடுத்துரும். அப்போ உங்கள் மனசாட்சிப்படி நடந்துக்கோங்க. பேலன்ஸ்டாக நம்ம லைஃப்பை கொண்டு போகணும். எல்லார் மனசையுமே சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணுறோம். சில பேரை மனசு சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணலைன்னா அட்லீஸ்ட் காயப்படுத்தாமல் இருக்கணும் நம்ம. அவ்வளோதான். யார் மனசையும் காயப்படுத்தாமல் இருந்தாலே போதுங்க, நம்ம எந்த கர்மாலையும் சிக்க மாட்டோம். ஸோ காயப்படுத்திட்டோம் ஒரு வேலைனா அதை தைரியமாக ஏற்றுக்கிட்டு மன்னிப்பு கேட்டு அவங்கக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு அவங்களோட மனசில் ஏற்பட்ட காயங்களை போக்கணுங்கிறது தான் முதல் விஷயம். இதுதான் இந்த பிரபஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கும். ஏன்னா அதனால தான் இன்னமும் சில பேர் வந்து பிரபஞ்சத்தை கேட்டேன் ஏன் கொடுக்கலன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் யார் மனசையாவது கஷ்டப்படுத்திருக்கீங்களா? யாரையாவது காயப்படுத்தி உங்களுக்கு அது தெரிஞ்சும் நீங்கள் இன்னமும் அமைதியாக தான் இருக்கிறீங்களா? அப்படின்னா அப்போ உடனடியாக நீங்கள் மாற்றிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த கஷ்டப்படுத்தினவங்க கிட்ட உங்களால் முடிஞ்சால் அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பையை கேட்டுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அவங்க மனசை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறீங்களோ அந்தளவுக்கு அவங்க மனசை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட முதல் வேலை. இது யாருக்காக இதை நான் சொல்கிறேன்னா, யார் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு எனக்கு இன்னும் கிடைக்கலையே ஏன்னு கேட்குறவங்க ஒரு சில விஷயங்கள் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு யோசிச்சு பார்த்துக்கங்கன்னு சொல்கிறேன். எல்லோரும் இதை பண்ணியிருக்கணுன்ற அவசியம் இல்லை. பண்ணியிருந்தால் யார் மனசை நோக்கடிச்சிருந்தாலும் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பை கேட்குறது மட்டுமே. தாராளமாக போய் கேளுங்க. அதில் எந்த விதமான தலைகுனிவோ அசிங்கமோ அவமானமோ கிடையாது. தப்பு பண்ணும் பொழுது அவமானம் நமக்கு வரல. காயப்படுத்தும் போது தான் நம்ம ஒரு மனுஷங்களை காயப்படுத்தும் போது தான் நம்ம மனசு ஐயோ கூனி குறுகி போகணும். ஆனால் காயப்படுத்தும் போது தைரியமாக காயப்படுத்திட்டு மன்னிப்பு கேட்கும்போது ஐயோ இது எனக்கு அவமானம் நினைக்கிறது மிகப்பெரிய அவமானமே அதுதான். மன்னிப்பு கேட்குறது அவமானம் கிடையாது. நான் போய் கேட்கணுமா நம்ம நினைக்கிறோம்ல, ஈகோ வந்துடுதுல, அந்த ஈகோவை வர விட்டீங்க உங்கள் மனசுக்குள்ள பிரபஞ்சம் இடமே பிடிக்காது. அதனால் இந்த பிரபஞ்சத்தோட மனசில் இடம் பிடிக்கணும். நம்ம கேட்டதில் அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கணும். அப்படின்னா அன்பும் கருணையும் நன்றி உணர்வும். உங்களுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. நம்ம அவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ்ன்ற வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம். மனசார நம்ம வாழ்த்திருப்போமா? மனதார நன்றி சொல்லியிருப்போமா? அவங்கள காயப்படுத்தாமல் இருந்திருக்கோமான்னு இந்த செகண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பிரபஞ்சமும் இறைவனும் ஒன்று. நியாயத்திற்கு மட்டுமே இந்த பிரபஞ்சம் கட்டுப்படும். உண்மைக்கு மட்டுமே இந்த பிரபஞ்சம் கட்டுப்படும். அதனால் அன்பை நிறைய கட்டி கொடுங்க. சுயநலத்திற்கு ஒருபோதும் இந்த பிரபஞ்சம் இடம் கொடுக்காது. அது கிட்ட அது செல்லவே செல்லாது. ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கிறதையும் பார்த்தோம். அன்போடும் கருணையோடும் நன்றி உணர்வோடும் அடுத்தவங்களை நேசிக்கிறதோடையும் சந்தோஷமான மனநிறைவான உங்களுக்கு சரின்னு பட்டதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் கேட்டது மிக விரைவில் உங்களை வந்தடையும். அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டி கொடுக்கும், சந்தோஷமாக கொடுக்கும், உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்தும். செஞ்சு பாருங்கள். என்ன விஷயம் உங்களுக்கு நடந்தாலும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.